எங்கள் தலைவன் கே அண்ணன், கருமி நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனெடு குப்பி, எவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் அதை லெஃப்ட் ஹேண்டில் செய்யும் போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்கள் கே எனும் கவிழனை உங்கள் முன்னால் வீர அழைக்கிறேன். அண்ணே வாங்கண்ணே. ஏன்னா ஜெனரலா கம்பெனி இந்த சம்பளத்தை, இந்த பேசிக் சம்பளத்தை வந்து பாத்தீங்கன்னா உயர்த்துறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறாங்க, ஏன்னே தெரியல. நான் நேரடியா கேட்க விரும்பல, சுத்தி வளர்ச்சி கேட்கறேன். நீ கம்பெனி நடத்துறியா இல்ல கன்சல்டன்சி நடத்துறியா? என்ன பண்ண என் கட்சிக்காரன்? ஏதோ வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட வந்து ரெசியூம் கொடுத்துருக்கான். ஆனா வேலை இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? ஆனா அதானே என் உலக வழக்கம். அதை விட்டு நீ என்ன பண்ணி இருக்கிற? அப்பண்டிஸ்ங்கிற பேர்ல 1 மாசமா சம்பளமே இல்லாம வேலை வாங்கியிருக்கிற. ஆனா வேலை வாங்கினா கூட பரவாயில்ல, போற வர வடக்கு பசங்க கூட எல்லாம் விட்டு வெல்டிங் அடிச்சு பழகுன்னு சொல்லி இருக்கிற. வெல்டிங் அடிச்சு பழகிறதுக்கு அவன லேபரா இல்ல ஹெல்பரா? ஏதோ அந்த பையன் உடம்புல கொஞ்சம் எனர்ஜி இருந்தங்காட்டி பரவாயில்ல. இல்லாம ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா கேர்ள் ஃபிரெண்டுக்கு யார் பதில் சொல்றது, தளபதிக்கு யார் ஓட்டு போடுறது? ஆனா இதே மாதிரி ஒரு சம்பவம் மும்பையில் நடக்குதுங்கய்யா. ஆனா அந்த கம்பெனிக்காரன் இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல. ஏதோ ஒரு 2 மணி நேரம் வச்சு வேலை வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்டேன். அது எப்படி? பிள்ளைக்கு பசிக்க கூடாதுங்கிறதுக்காக 8 சூக்கு பாலிஷ் போட விட்டு 2 பண்ண வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியல. எப்படியெல்லாம் கதறலாம் நான் வேலைக்கு வரலன்னு. ஒரு காப்பி தண்ணி கூட வாங்கி தர மாட்டிச்சிருக்கிறா நீ. இறக்கம் இல்லையா உனக்கு? வேண்டாம், சம்பளம் வாங்கிட்டு ஓப்பி அடிக்கிறது எங்களுக்கும் தெரியும். நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. ஒரே ஒரு மெயில் மட்டும் அனுப்பிச்சிருக்கிறேன். என் தொண்டரின் சேஃப்டி சூவில் இருக்கும் சாத்தில் சுண்டரோடு அட்டைகள் இருந்தால் கூட எதிர்கம்பெனிக்காரனின் ரிவ்யூ ரோஸ்ட் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ, யாரு? நான் யாரா? எவ்வளவு நேரம் கிளின்னு கிழிச்சு இல்ல, அந்த எதிர் கம்பெனிக்காரனோட ஹெச்ஆர்டா நானு. சில பர்சனல் விஷயத்த கண்டென்ட்டோட மிக்ஸ் பண்ணி கான்செப்டா போட்டா மூதேவி போன்ல வருது. நம்ம ஒரு ரூட்ல போனா அது ஒரு பிரேக்ல போகுது. திட்டுவானோ? சரி பேசுவான். இப்படி எதிர் கம்பெனியோட ரிவ்யூவை ரோஸ்ட் பண்ணிருவியா? ரோஸ்ட் பண்றதுக்கு நாங்க என்ன கேஸ்ட் என்னடா? மரியாதை இதே வீடியோல மன்னிப்பு கேளு, இல்ல இந்த வீடியோ அப்படியே ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிடுவேன். மன்னிப்பா? தெரியாது போல நம்மளை பத்தி. மை டியர் பிரசர்ஸ்களே, எக்ஸ்பீரியன்ஸ்களே, அண்ணன் போடும் இந்த கண்டென்ட்டில் சரியான காரணம் இல்லாத காரணத்தால் அண்ணன் சொல்லும் அதே கண்டென்ட்டுக்கு தாவி விடலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கண்டென்ட் விட்டு கண்டென்ட் தவுவதால் என்னை கோலை என்றோ பச்சந்து என்றோ எண்ணி விடாதீர்கள். போடுகிற கண்டென்ட்டிலேயே, ஓடுகிற வீடியோவிலேயே கண்டென்ட் விட்டு கண்டென்ட் தாவும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டவன் இந்த கே என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணே, நீங்க சொல்றதானே கண்டென்ட். சொல்லுண்ணே, நம்ம கம்பெனிக்கு என்ன கண்டென்ட் என்ன போடணும்? என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கிற? உண்மைதானே. என்னண்ணே கால் வந்தோன்னு கண்டென்ட்டை மாத்திட்டீங்க. அப்புறம் நீ சொல்ற கண்டென்ட் போட்டு ஸ்ட்ரைக் வாங்க சொல்றியா? சேனல் முக்கியமாடா ஸ்பேனரு. எப்பப்பெல்லாம் கான்ட்ரவர்சி வருதோ அப்பப்பெல்லாம் கண்டென்ட்டை மாதிரி போய்கிட்டே இருக்கணும்டா. சரிண்ணே, ப்ரமோஷன் மட்டும்தானா, ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்கா? இவங்க கொஞ்சம் புதுசானவங்கடா. ஆள் எடுக்கிறதுக்காகவே 4 கம்ப்யூட்டர் வாங்கி போட்டிருக்கிறாங்க. எந்த ப்ரெஷர் போனாலும் உடனே இன்டர்வியூ வச்சு வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அது எப்படி 6 மாதத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட், பர்மனெண்ட் ஜாப்டா. ஒரு கம்பெனி தேடி நம்ம போறதை விட ஒரு கம்பெனியை நம்மளை தேடி வர்றது நல்லது தானே. அப்ப இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு வரப்பிரசாதம் சொல்லுங்க. மூடு, ஓவரா இழுக்காத. சரிண்ணே, இன்கிரிமெண்ட் நீங்களே பர்ஃபார்மன்ஸ் பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே. அதேதான்டா, இவங்க வந்து கம்மியா பர்ஃபார்ம் பண்ணா இவ்வளவு சம்பளம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணா இவ்வளவு சம்பளம் ஆஃபர் லெட்டர்லயே மென்ஷன் பண்ணி கொடுத்துறாங்கடா. ஏன் அப்படி? வேலிடான பாயிண்ட் ஒன்று சொன்னோம்ல. சரிண்ணே, ரெக்ரூட் எல்லாம் பண்ணி தரோம், நிதி எதுவும் கொடுப்பாங்களா? இதான் அவங்களும் கேட்டாங்க, நான் தான் வேண்டான்னு. ஏன்? இப்போதைக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எல்லாம் காசு வாங்குறது இல்ல, வேணும்னா டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. டக்குனு அந்த ஓனர் சிந்திச்சு, வேணும்னா 5 டிசைன் இன்ஜினியர் கொடுங்க, அதுக்கப்புறமா நம்ம டைப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டான். அப்ப இருந்து அண்ணன் மூளைக்குள்ள ஒரே சிந்தனை, நல்ல டிசைன் இன்ஜினியரை எப்படி ரெக்ரூட் பண்ணி கொடுக்கறதுன்னு. நீங்க மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர் ஆகணுமா?
நீங்க சாஃப்ட்வேர் மட்டும் படிச்சுட்டு டிசைன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. சாஃப்ட்வேர் கூடவே நீங்க இன்ஜினியரிங்கோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், யூனிட் கன்வர்ஷன், ஃபார்முலா அண்ட் கால்குலேஷன், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், டிராயிங் சிம்பிள்ஸ், டைமென்ஷனிங், GD&T, லிமிட்ஸ், ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்ஸ், டிராயிங் ஷீட் செலெக்ஷன், மெட்டீரியல் செலெக்ஷன், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்டிலிங், இது எல்லாமே கூடவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நீங்க கத்துக்கிறதுக்கு MECயோட CDE கோர்ஸ் தான் பெஸ்ட். CDEனா என்னன்னு கேக்குறீங்களா? சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் கோர்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ் ஆன்லைன்ல நீங்க படிக்க முடியும். ஆஃப்லைன்ல படிக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில 2 பிரான்ச்சஸ் இருக்கு. 40 டேஸ் கோர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இங்க படிக்கிறவங்களுக்கு அகாமடேஷன் ஃப்ரீ இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்தியானம் லஞ்சும் ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம MECல CDE கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கான வேலையை உறுதியாக்குங்க.